எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காயம் வச்சு நம்ம டீ போடுற டயத்துக்குள்ளே எப்படி ஒரு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு சிம்பிளான ஈவினிங் டைம் ஸ்நாக் வெங்காய பக்கோடா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த க்ரன்ச்சியான வெங்காய பக்கோடாவுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா தின்னா அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரை மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ப்ளைனான கடலை மாவு தான். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் சால்ட், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இது மூணையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, உருவமே தெரியாத அளவுக்கு. இவ்வளோ தான் நமக்கு பக்கோடாவுக்கு தேவையான பொருள்கள். வெங்காயம் மாத்திரம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம பக்கோடாவுக்கு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வெங்காயம் கூட எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி மூணையுமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது மூணும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தை கையால் க்ரஷ் பண்ணி விடணும். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுறதால நமக்கு ஈவனாக மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகும் ஒரே மாதிரி. அடுத்ததாக அந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வரும். இந்த தண்ணியிலே நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் நமக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. எப்போ பக்கோடா பண்ணாலும் இந்த மாதிரி மிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா பக்கோடாவும் நமக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் வரும். ஈவனாக எல்லா இடத்துலையும் மிளகாய்த்தூள் மிக்ஸ் ஆயிரும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடலை மாவு, அரிசி மாவு ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு இந்த மாவும் நல்லா வெங்காயத்தில் கூட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணும். இந்த மிக்ஸ் ரெடி பண்ணுறப்பயே நான் எண்ணெய் ஹீட் பண்ணியிருந்தேன். எண்ணெய் நல்லா ஹை டெம்பரேச்சரில் இருக்கிறப்ப இந்த பக்கோடா மிக்ஸை அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இது எல்லாமே 1 பை 1 சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு மொறுன்னு வெந்து வரும். பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னொரு சைடு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு நம்ம வெங்காயம் மெல்லிஸாக நறுக்கணுன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா மொறுன்னு க்ரன்ச்சியாக வெந்து வந்துடும். பாருங்கள், சூப்பரான வெங்காய பக்கோடா. நம்ம பேக்கரிக்கெல்லாம் போய் வாங்கணுங்கிறது இல்லை, வீட்டிலே சிம்பிளாக சூப்பராக பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மொறு வெங்காய பக்கோடாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி வெங்காயம் விலை அதிகமாக இருக்கப்போ முட்டைக்கோஸ் வச்சு எப்படி பக்கோடா பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.